الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சபையில் இன்ஷா அல்லாஹ் நற்குணங்கள் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸுடைய விளக்கத்தையும் அதை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் நற்குணங்கள், நல்ல அஹ்லாக்குடைய முக்கியத்துவம் மிக மிக அதிகமானது. எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்திற்கு ஒரு ஆதாரமாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சத்திய தூதர், அவர் ஒரு உண்மை தூதர், அவர் பொய் சொல்லவில்லை என்பதற்கு ஆதாரமாக ரசூலுடைய நற்குணங்களை, அவர்களுடைய அஹ்லாகை குர்ஆனில் 2 இடங்களிலே குறைந்தது ஆதாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களை பார்த்து இவ்வாறு சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி அஃபலா தஅகிலூன். இதற்கு முன்பு நான் ஒரு காலகட்டம் உங்களுக்கு மத்தியில் தான் இருந்தேன். நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய பேச்சு எப்படி இருந்தது, நான் பொய் பேச்சு பேசுவேனா இல்லையா என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்தவர்களாக தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் தானே நான் இவ்வளவு காலம் இருந்தேன். உங்களுக்கு அறிவில்லையா? இப்போது என்னை பொய்யாக்குகிறீர்களே, என்னுடைய அழைப்பை புறக்கணிக்கிறீர்களே, உங்களுக்கு அறிவில்லையா? ஆக இங்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த அந்த 40 வருட வாழ்க்கையை, அந்த 40 வருட வாழ்க்கையில் ரசூலுடைய அந்த நற்குணங்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரமாக அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் சொல்கிறார்கள். அதே போலதான் கலம் அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய நிஅமத்தால் நபியே நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. அந்த மக்கத்து காஃபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்க மறுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியவாதி, மந்திரவாதி அல்லது ஜோசியக்காரன், அதையும் மீறி பைத்தியக்காரன், மஜ்னூன் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கிறான், அல்லாஹ்வின் அருளால் நபியே நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல. வ இன்னக லஅலா குலுகின் அதீம். ரசூல் அவர்கள் பைத்தியக்காரர் அல்ல என்பதை சொல்லிவிட்டு உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நற்குணங்களில் இருக்கிறீர். வ இன்னக லஅலா குலுகின் அதீம். மிக மகத்தான நற்குணங்களில் நீங்கள் இருக்கிறீர். ஆக இப்படிப்பட்ட நற்குணங்கள் படைத்த ஒருவர் பைத்தியக்காரராக இருக்கவும் வாய்ப்பில்லை, பொய் சொல்லக்கூடியவராக இருக்கவும் வாய்ப்பில்லை. அப்படி இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர். ஆக அன்பானவர்களே, மார்க்கத்தில் அஹ்லாகுக்கு, நற்குணங்களுக்கு மிக அதிகமாக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அஹ்லாக் இல்லாமல், நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லாமல், என்னதான் நாம் சத்திய கொள்கையில் இருந்தாலும், சத்திய கொள்கையின் அடிப்படையில் தொழுகையை கடைபிடித்து வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், கடமையான நோன்பை பேணுதலாக வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், கடமையான ஜகாத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து தரக்கூடியவர்களாக இருந்தாலும், ஹஜ் உம்ரா போன்ற வணக்கங்கள், திக்ர் திலாவத், துவா போன்ற வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நற்குணங்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் முழுமை பெறாது. நம்முடைய ஈமான் முழுமை பெற்ற ஈமானாக இருக்காது. மாறாக பெரிய ஒரு குறை உள்ள ஈமானாக தான், பலவீனமான நிலையில் உள்ள ஒரு ஈமானாக தான் இருக்கும். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், அல் ஈமானு பிதுஉ வ சப்ஊன ஷுஅபா. ஈமானுக்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் உண்டு. அலாஹா அல்லது அஃதலுஹா கௌலு லா இலாஹா இல்லல்லாஹ். ஈமானுடைய அந்த 70க்கு மேற்பட்ட கிளைகளில் மிக உயர்ந்த
மற்றும் மிக சிறந்த கிளையானது லா இலாஹா இல்லல்லா என்று சொல்வதாகும். ஏகத்துவ சாட்சி சொல்வது, கொள்கையாக அதை ஏற்று அந்த லா இலாஹா இல்லல்லா கலிமாவை சாட்சியாக சொல்வது, இதுதான் மிக உயர்ந்த கிளை என்று சொல்லிவிட்டு அடுத்த ரசூல் சொன்னார்கள், வஅத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக், ஈமானுடைய கடைசி கிளைதான் பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது. ஆக பாருங்கள், ஈமானை 70 அல்லது 70க்கு மேற்பட்ட பகுதிகளாக பிரித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை ஒரு கிளையாகவும் உயர்ந்த கிளையாகவும், பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை அகற்றுவது இது என்ன அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் வருமா? நேரடியாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத்தில் வருமா என்று கேட்டால் இல்லை. இது சக மனிதர்கள் விஷயத்தில் நம்முடைய அஹ்லாகை சுட்டி காட்டக்கூடிய ஒரு செயல்தான். என்னது? பாதையில் கிடக்கும் ஒரு நோவினை தரும் பொருளை ஓரமாக தள்ளி விடுவது. ஆக அந்த நற்குணத்தையும் ரசூல் அவர்கள் ஈமானுடைய ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். அப்படி இருக்க நற்குணங்கள் இல்லாமல் கொள்கை இருந்தும் இபாதத்துகள் இருந்தும் நம்முடைய ஈமான் முழுமை பெறாது. இன்னொரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, ஈமானில் பரிபூர்ணமான ஈமான் உள்ள இறை விஸ்வாசிகள் யாரெனில், முஃமினீன்களில் முழுமை பெற்ற ஈமான் உள்ள முஃமினீன்கள் யாரெனில், அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களில் யார் நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ. ஆக அன்பானவர்களே, நற்குணங்களை நாம் பேணி நடக்காமல் நம்முடைய ஈமான் கொள்கை இருந்தும் தொழுகை இருந்தும் நோன்பு இருந்தும் முழுமை பெறாது என்பதை புரிந்து கொண்டு நாம் எங்கு கொள்கைக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ, இபாதத்துகளுக்கு நேரடியான வணக்கங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோமோ, அதே போலதான் நற்குணங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் தரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நற்குணங்கள் நல்ல கேரக்டர் என்று சொல்லும் பொழுது இது தொடர்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல வழிகாட்டல்கள், பல உபதேசங்கள் நமக்கு உண்டு. அந்த உபதேசங்கள் தனித்தனியாக உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும், நற்குணங்களை குறித்து மார்க்கம் தனித்தனியாக என்ன சொல்கிறது என்று அல்லாஹ் ரசூலுடைய அந்த உபதேசங்கள் நேரடியாக உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும், ஒரே ஒரு ஹதீஸ், இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஹதீஸை நீங்கள் கவனத்தில் கொண்டால், அந்த ஹதீஸுடைய அர்த்தத்துக்கு ஏற்ப நீங்கள் அமல் செய்ய முயற்சித்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நற்குணங்கள் உங்களிடத்தில் வந்துவிடும். இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய எல்லா நற்குணங்களுடைய சாரம்சம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு ஹதீஸ். ஆக அந்த ஒரு ஹதீஸை மறக்காமல் கவனத்தில் கொள்ளுங்கள். அந்த ஹதீஸ் நம்மிடத்தில் வலியுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். தானாக இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நற்குணங்கள் உங்களிடத்தில் வந்து கொண்டே போகும். அந்த ஹதீஸ் தான் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார், உங்களில் ஒருவர் உண்மையான இறை விசுவாசியாக ஆக மாட்டார். எதுவரை? ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்காக விரும்புவதையே தன் சகோதரருக்காக விரும்பாத வரை, தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பாத வரை உங்களில் ஒருவர் மூமின் ஆக மாட்டார், இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பார்களே, இதுதான் ஒட்டுமொத்த நற்குணங்களை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸாக, எல்லா நற்குணங்களுடைய சாரம்சத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்காக விரும்புவதையே தன் சகோதரருக்காக நாம் விரும்பாத வரை நாம் உண்மையான மூமினாக ஆக முடியாது, நம்முடைய ஈமான் முழுமை பெறாது, நம்முடைய ஈமான் பூர்த்தி ஆகாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை குறித்து இமாம் நவவி என்கிற மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கக்கூடாது, ஹசத் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் நமக்கு மூமினீன்கள் எல்லோரும் ஒரு உடல் போன்றவர்கள், ஆக தனக்காக நாம் விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பினால்தான் நாம் எல்லோரும் ஒரு உடல் போன்றவர்கள் என்பதாக ஆகும். அந்த அர்த்தத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு ஹதீஸில் சொல்வார்களே, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தவாஃபுகிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித் இதா இஷ்தகா மின்ஹு உத்வுன் ததாஅ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதிலும் ஒருவர் கருணை காட்டுவதிலும் பரஸ்பரமாக வாழ்வதிலும் முஃமினீன்களுடைய உதாரணம், இறை விசுவாசிகளுடைய உதாரணம் ஒரே உடலை போன்றது. அந்த உடலின் ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு வலி என்று வந்துவிட்டால் இரவு முழுவதும் தூக்கம் போய்விடும் சில சமயம், அல்லது காய்ச்சல் வந்துவிடும். காய்ச்சல் வருகிறது, உடல் முழுவதும் சூடாகிவிட்டது. ஆனால் காரணம் என்ன? ஏதோ ஒரு பகுதியில் தான் பிரச்சனை, உடலின் ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனை, ஆனால் உடல் முழுவதும் காய்ச்சல். இதுதான் இறை விசுவாசிகளுடைய உதாரணம். இறை விசுவாசிகள் எல்லோரும் ஒரு உடல் மாதிரி என்று சொன்னால், நான் தனக்காக எதை விரும்புகிறேனோ அதை தான் பிறருக்காக விரும்ப வேண்டும். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே உடல். அந்த அர்த்தத்தை தான் இந்த ஹதீஸ் போதிக்கிறது என்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்லாக் தொடர்பான மிக மகத்தான ஒரு விதிமுறையை சொல்லக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதே ஹதீஸு வெவ்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே சில கூடுதல் வார்த்தைகளோடும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமாக நாம் கேட்கக்கூடிய அந்த பகுதி தான் என்னது? உங்களில் ஒருவர் மூமினாக மாட்டார் தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்பாத வரை. கூடுதல் சில வார்த்தைகளோடு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு செய்தி தான் முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஆகும். யஸீத் இப்னு அஸத் என்கிற சஹாபி நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், அதுஹிப்புல் ஜன்னத, நீங்கள் சொர்க்கத்தை அடைய விரும்புகிறீர்களா? நீங்கள் சொர்க்கத்தின் நுழைய விரும்புகிறீர்களா? குல்து நஅம், நான் ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஹிப்ப லிஅஹீக மா துஹிப்பு லினஃப்ஸிக், அப்படி என்றால் நீங்கள் தனக்காக எதை விரும்புகிறீர்களோ அதையே தன் சகோதரருக்காக விரும்புங்கள். இது நேரடியாக ஒரு சஹாபிக்கு ரசூல் அவர்கள் சொன்ன உபதேசம். சொர்க்கத்தை விரும்புகிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும், அப்படி இருக்க சொர்க்கத்தின் நுழைய நீங்கள் விரும்பினால், நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக விரும்பினால் தனக்காக விரும்புவதையே பிறருக்காக நீங்கள் விரும்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் இந்த அம்சம் ஈமானின் ஒரு அங்கம் என்பதை சொல்கிறது என்று சொன்னால், இப்போது நாம் சொன்ன ஹதீஸ் என்னது? சொர்க்கத்தின் நுழைவதற்கான வழி இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு ஏற்ப நாம் நடப்பது சொர்க்கத்தின் நுழைவதற்கான ஒரு வழி. இது மட்டுமல்ல, இன்னொரு தகவல் உண்டு. அந்த தகவல் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், இந்த ஹதீஸுக்கு ஏற்ப, இந்த அம்சம், இந்த நற்குணத்துக்கு ஏற்ப நாம் நடந்தால்தான் நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த தகவலானது சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப அன் யுஸஹ்ஸஹ அனின் நாரி வ யுத்கலல் ஜன்னத ஃபல்துத்ரிக்ஹு மனியத்துஹு வ ஹுவ முஃமினுன் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅதி இலன் நாஸ் அல்லதி யுஹிப்பு அன் யுஅதா இலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும், சொர்க்கத்தில் அவர் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, மேலும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் இருக்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் இருக்க, மேலும் தனக்காக விரும்புவதை மக்களுக்காகவும் விரும்பக்கூடிய நிலையில் இருக்க அவருக்கு மௌத்து வரட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட நிலையில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் தனக்காக எதை விரும்புகிறாரோ அதை தான் சக மனிதர்களுக்காகவும் விரும்புகிறார். இதே நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வந்தால் அவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார், சொர்க்கத்தின் நுழைக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு உத்திரவாதம் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, நாம் தனக்காக விரும்புவதையே தன் சகோதரர்களுக்காக அல்லது பொதுவாகவே சக மனிதர்களுக்காக நாம் விரும்பக்கூடிய மக்களாக இருக்கட்டும். அந்த மனிதர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஹதீஸுக்கு ஏற்ப அமல்படுத்தி காட்டுகிறார்கள் நடைமுறை என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னி அராக தஈஃபன், அபூ தர் அவர்களே, நான் உங்களை
பலவீனமான ஒரு மனிதராக பார்க்கிறேன். பலவீனமான மனிதர் என்று சொன்னால் என்ன? ஒரு பொறுப்பை எடுத்தால் அதை முறையாக செய்வது, அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயத்தில் பலவீனமானவர். ஈமானில் பலவீனமானவர் கிடையாது, அமல் விஷயத்தில் பலவீனமானவர் கிடையாது. அதெல்லாம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உச்சத்தை அடைந்தவர். பலவீனமானவர் என்று ரசூல் அவர்கள் சொல்வது ஒரு பொறுப்பை எடுத்தால் பொறுப்பாக அதை செய்து முடிப்பது என்கிற அந்த விஷயத்தில் ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனிதர். ஆக ரசூல் சொல்கிறார்கள், அபூதர் அவர்களே, நான் உங்களை ஒரு பலவீனமான ஒரு மனிதராக பார்க்கிறேன். மேலும் நான் தனக்காக எதை விரும்புகிறேனோ அதை தான் உங்களுக்காகவும் நான் விரும்புகிறேன். ஆகவே நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் ஒரு யத்தீமுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அந்த பொறுப்பை ஏற்காதீர்கள். பெரிய பொறுப்பு, ஆட்சி அதிகாரம், ஒரு நாட்டுக்கே பிரதமர், அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன பொறுப்பு. என்ன பொறுப்பு? ஒரு அனாதை பிள்ளை ஒருவர் இருக்கிறார், அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அனாதையின் பொருளுக்கு, சொத்துக்கு பொறுப்புதாரியாக உங்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டாலும் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்காதீர்கள். உங்களால் அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நான் உங்களை பலவீனமான ஒரு மனிதராக பார்க்கிறேன். இந்த உபதேசத்தை சொல்வதற்கு முன்பாக ரசூல் சொன்ன வார்த்தை என்ன? நான் தனக்காக எதை விரும்புகிறேனோ அபூதர் அவர்களே, அதை தான் உங்களுக்காக நான் விரும்புகிறேன். என்ன அர்த்தம்? ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பு ஏற்று அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே பலவீனம் இருந்திருந்தால் ரசூல் என்ன செய்ய மாட்டார்? யாராவது பொறுப்பு கொடுத்தாலும் எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டார். சொல்வார், என்னால் இந்த பொறுப்பை எல்லாம் நிறைவேற்ற முடியாது, தயவு செய்து வேறு யாருக்காவது இந்த பொறுப்பை கொடுத்து விடுங்கள். ஆக தனக்காக ரசூல் அதை தான் விரும்புவார். ஆகவே அதை தான் தன் சகோதரருக்காக விரும்புகிறார். இந்த பொறுப்பை ஏற்று, ஒரு சின்ன பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பை ஏற்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிப்பாட்டி விசாரித்து அவர்கள் ஒரு குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் நிற்கக்கூடாது. நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றவாளியாக, பொறுப்பை நிறைவேற்றாத ஒரு துரோகியாக நிற்கக்கூடாது என்று விரும்புவது போல் ரசூல் நினைச்சுகிறார்கள். அபூதர் அல் கிஃபாரிக்காக அந்த விஷயத்தை விரும்புகிறார்கள், நலம் நாடுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றவாளியாக அபூதர் நிப்பாட்டப்படக்கூடாது. ஆக அபூதர் அவர்களே, நீங்கள் எந்த பொறுப்பையும் ஏற்காதீர்கள். அதே போல் அன்பானவர்கள், இன்னொரு உதாரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒரு உறவினர் மிஸ்தஹ் பின் அசாசா அவருடைய பெயர். அநேகமாக அவருக்கு சகோதரர் முறை, சித்தி மகன், அத்தை மகன் என்று அப்படிப்பட்ட ஒரு உறவினர் மிஸ்தஹ் பின் அசாசா. ஏழையும் கூட, மிஸ்கினும் கூட. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைச்சுவார்கள், மிஸ்தஹ் பின் அசாசா அவர்களுக்கு அடிக்கடி ஏதாவது தர்மம் கொடுத்து உதவி செய்து கொண்டே இருப்பார், தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருப்பார். இப்படி இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருக்க, பனு முஸ்தலிக் என்கிற போரில் இருந்து திரும்பி வரும் பொழுது, மதீனாவை நோக்கி திரும்பி வரும் பொழுது அந்த பயணத்தில் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கை தேவைக்காக வேண்டி சென்றார்கள். அங்கு தன்னுடைய ஒரு நகையை தொலைத்து விட்டு திரும்பி வந்தார்கள். கூட்டத்தை வந்து அடைந்தார்கள். ஆனால் நகையை தொலைத்ததாக உணர்ந்ததும் மீண்டும் அந்த நகையை தேடி எடுப்பதற்காக வேண்டி சென்றார்கள். ஆனால் மக்கள் இதை கவனிக்கவில்லை. வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் கூட்டத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்பதை கவனிக்கவில்லை. ஆக எல்லோரும் வந்து விட்டார்கள் என்பதாக நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் புறப்பட்டு விட்டார்கள் அந்த இடத்திலிருந்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி வந்து பார்க்கிறார்கள், யாரும் இல்லை, கூட்டத்தை காணும். சரி, இங்கே உட்காரலாம், யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்த வண்ணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே இடத்தில் அமர்ந்திருக்க, சிறிது நேரம் கழித்து ஸஃப்வான் பின் முஅத்தல் என்கிற ஒரு சஹாபி வந்தார்கள். அநேகமாக அவர் அந்த கூட்டமெல்லாம் போன பிறகு யாராவது மிஸ்ஸிங்கா அல்லது ஏதாவது பொருள், முக்கியமான பொருள் ஏதாவது மிஸ்ஸிங்கா என்று பார்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கிறார். ஆக பின்னால் அப்படி வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரும் இல்லை என்று முகத்தை மறைக்காமல் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இதெல்லாம் பர்தா, ஹிஜாபுடைய சட்டம் எல்லாம் வந்த பிறகு நடந்த சம்பவம் இது. ஆனால் ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்பாக ஸஃப்வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்திருக்கிறார், அவருக்கு அடையாளம் தெரியும். ஆக யாரும் இல்லை என்று பர்தா, அதாவது முகத்தை மறைக்காமல் உட்கார்ந்திருக்க, தூரத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்கு இருக்கிறார்கள் என்று பார்த்ததும் ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் என்று சப்தமாக சொன்னார்கள். அந்த சப்தத்தை கேட்ட பிறகு உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முகத்தை மறைத்தார். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டகத்தில் உட்கார சொல்ல
அவர்கள் அந்த ஒட்டகத்தின் கயிறை பிடித்து நினைச்சார்கள், வந்தார்கள், கூட்டத்தை வந்து அடைந்து விட்டார்கள். இதற்குள் இந்த காட்சியை பார்த்ததும், 2 பேர் தனியாக வரக்கூடிய இந்த காட்சியை பார்த்ததும் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களுடைய தலைவனாகிய அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவன் நினைச்சுதான், இதுதான் வாய்ப்பு, முகம்மதை துன்புறுத்த, முகமதுடைய குடும்பத்தினர்களை நோவினை செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை விடக்கூடாது என்று சொல்லி உடனே நினைச்சுதான் முனாஃபிகீன்களுக்கு மத்தியில், மேலும் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஆயிஷா அவர்களுக்கும் சஃபானுக்கும் தவறான தொடர்புகள் உண்டு என்று அவதூறை பரப்ப தொடங்கிவிட்டான். ஆக இந்த அவதூறை முனாஃபிகீன்கள் நினைச்சார்கள், வேகமாக பரப்பினார்கள். நயவஞ்சகர்கள், உண்மையான முஸ்லிம்கள் தான் அந்த நேரத்தில் இருந்த சஹாபாக்கள் யாரும் நினைச்சவில்லை, இந்த அவதூறை பரப்புவதில் கலந்து கொள்ளவில்லை. 3 சஹாபாக்களை தவிர. அந்த 3 பேர் மனிதன் என்கிற அடிப்படையில் இந்த தவறில், இந்த பாவத்தில் விழுந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாவை பொருந்தி கொண்டதாக குர்ஆனில் அறிவிக்கிறான். ஆகவே நாம் நினைக்கக்கூடாது, அவர்கள் சில தவறுகளை செய்திருந்தாலும் அவர்களை நாம் தப்பாக விமர்சிக்க கூடாது. பாவம் செய்தார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். ஆக 3 சஹாபாக்கள் யார் யாரு? ரசூலுடைய கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ஹஸ்ஸான் பின் சாபித் என்கிற சஹாபி. அதே போல ரசூலுடைய ஒரு மனைவி ஜைனப் பின்து ஜஹஷ் அவர்களுடைய சகோதரி ஹம்னா பின்து ஜஹஷ் அவர்களும் அவதூறு சொல்வதில் ஏதோ ஒரு விதத்தில் ஆம் சரி என்று சொல்வதோ, அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சஃபானுக்கும் ஏதோ தொடர்புகள் இருக்கிறதாமே என்று சொல்வதோ, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கலந்து கொண்டார்கள். அதே போலதான் அபூபக்கருடைய சகோதரர், கசின் சகோதரர் மிஸ்தஹ் பின் அசாசா அவரும் என்ன செய்து விட்டார், இந்த விஷயத்தில் கலந்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 40 அல்லது 50 நாட்கள் இந்த விஷயத்தில் எந்த ஒரு வஹியையும் இறக்காமல் ரசூலையும் ரசூலுடைய குடும்பத்தினர்களையும் கடுமையாக இந்த விஷயத்தில் சோதித்தான். ரசூலுக்கும் மன உளைச்சல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலை என்ன சொல்வது, அழுது அவர்களுக்கு கண்ணீரே வருவதில்லை, அந்த அளவுக்கு அழுது கொண்டே இருந்தார்கள். அபூபக்கருடைய ஃபேமிலிக்கு பெரிய மனவேதனை, கவலை இந்த விஷயத்திலே. ரசூலுடைய ஒட்டுமொத்த குடும்பம் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு காலத்திற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான், நூர் அத்தியாயத்தின் சில வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த தவறையும் செய்யவில்லை, அவர்கள் பரிசுத்தமானவர்கள், இந்த அவதூறை பரப்பியவர்கள் இந்த முனாஃபிகீன்கள் தாம், அவர்களுக்கு கடுமையான நோவினை தரும் வேதனை உண்டு. மேலும் இறை விசுவாசிகள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரனை குறித்து, ஒரு சகோதரியை குறித்து இப்படி ஒரு அவதூறான பேச்சுகள் வந்தால் இறை விசுவாசிகள் என்ன சொல்ல வேண்டும், இதெல்லாம் அவதூறு, இப்படிலாம் பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டுமே தவிர அந்த அவதூறை பரப்புவதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் உபதேசம் செய்தான். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான், அவதூறு சொல்வதற்கான தண்டனை என்ன என்பதையும் அல்லாஹ் அறிவித்தான். அவதூறு சொன்னால், குறிப்பாக விபச்சாரம் செய்ததாக ஒருவரை குறித்து அவதூறு பேசினால், சாட்சியங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், 4 சாட்சி என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு 80 கசையடி அடிக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிக்கு காதி இருந்தால் 80 கசையடி. ஆக ரசூல் இந்த சட்டங்கள் வந்தபோது என்ன செய்தார்கள், முனாஃபிகீன்களை எல்லாம் பிடித்து என்ன செய்யவில்லை, அவதூறு பரப்பியவர்களை எல்லாம் தண்டிக்கவில்லை. அவர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், ஷிர்க் அல்லாத பாவங்கள் அத்தனைக்கும் அங்கு போய் கடுமையான தண்டனை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் மீது அந்த விஷயத்தை விட்டுவிட்டார்கள். ஆனால் 3 சஹாபாக்கள் இதில் கலந்து கொண்டார்களே, அந்த சஹாபாவை இந்த உலகத்திலேயே பரிசுத்தப்படுத்த வேண்டும், இந்த குற்றத்தை விட்டு சுத்தப்படுத்தியவர்களாக அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் ரசூல் அவர்கள் முனாஃபிகீன்களை எல்லாம் விட்டுவிட்டு நாம் சொன்ன அந்த 3 சஹாபாக்களை மாத்திரம் ரசூல் செய்தார், தண்டித்தார். 80 கசையடி அடித்தார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்களுக்கும், ஹம்னா பின்து ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும், மிஸ்தஹ் பின் அசாசா ரலியல்லாஹு அன். ஆக இந்த அவதூறு சொல்லப்பட்ட இந்த காலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மனநிலை யோசித்து பாருங்கள். மிஸ்தஹ் பின் அசாசா அவருடைய உறவு சகோதரர் மிஸ்கீனாக இருக்கிறார் என்று சொல்லி அபூபக்கர் அடிக்கடி அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஏதாவது தொகை கொடுத்து, ஏதாவது பொருளை கொடுத்து உதவி செய்து கொண்டே இருப்பார். இப்படியெல்லாம் செய்த பின்னரும் அவருடைய சொந்த மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை குறித்து மிஸ்தஹ் அவதூறு பேசியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு தகப்பனாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு தந்தையாக நாம் இருந்து யோசித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்தில் என்ன செய்தார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் நான் மிஸ்தஹ்வுக்கு உதவி செய்ய மாட்டேன், இதுவரை கொடுத்த உதவி தர்மம் எல்லாம் சரி, இனிமேல் நான் மிஸ்தஹ்வுக்கு ஒரு சல்லி காசு கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் மீது சத்தியம் செய்தார்கள். பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்களை இறக்கி வைத்த பொழுது
இந்த விஷயத்தை குறித்தும் இந்த சம்பவத்தை குறித்தும் அல்லாஹ் ஒரு வசனத்தை பிரத்யேகமாக இறக்கி வைக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலா யஅ்தலி உலுல் ஃபضலி மின்கும் வஸ்ஸஅதி அன் யு'து உலி குர்பா வல் மசாகீன். உங்களில் வசதி படைத்தவர்கள், அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட வசதி படைத்தவர்கள் தன்னுடைய உறவினர்கள் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம். இனிமேல் நான் இவருக்கு உதவி செய்ய மாட்டேன், இன்னாருக்கு உதவி செய்ய மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்ய வேண்டாம். தர்மம் செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் சத்தியம் செய்ய வேண்டாம். அந்த உறவினர்கள், அந்த மிஸ்கின் ஏதாவது உங்களுக்கு நோவினை செய்திருந்தால் அவர்களை மன்னியுங்கள். அவர்களை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அது உங்களுக்கு பிடிக்காதா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டவுடன் என்ன செய்தார்கள்? ஆம், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி மிஸ்தாஹ் பின் அசாசாவை மன்னித்து சத்தியம் செய்து இருந்தார்களா இல்லையா? நான் இனிமேல் மிஸ்தாஹுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று. ஆக அந்த சத்தியத்தை இப்போது மீறப் போகிறார், மீண்டும் உதவி செய்ய போகிறார். அந்த அடிப்படையில் நல்ல நோக்கத்துக்காக சத்தியத்தை மீறினாலும் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் தர வேண்டும். சொன்ன வார்த்தை மீறிவிட்டால் பரிகாரம் தருவது கன்ஃபார்ம். ஆக நல்ல விஷயம்தான். அந்த சத்தியத்தை, இந்த நேரத்தில் சத்தியத்தை மீறுவது நல்ல விஷயம். ஆக உதவி செய்யாமல் இருப்பதை விட உதவி செய்வது தான் நல்ல விஷயம், மன்னித்து. ஆக சத்தியத்தை மீறி அதற்குரிய பரிகாரத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் மிஸ்தாஹ் பின் அசாசாவுக்கு உதவி செய்ய தொடங்கிவிட்டார். ஆக இது மிக உயர்ந்த ஒரு உதாரணம். மிஸ்தாஹ் பின் அசாசா விஷயத்தில் அபூபக்கர் நடந்து கொண்டது என்ன? தனக்காக விரும்புவதை தன் சகோதரருக்காக விரும்புவது. உறவு விஷயத்திலே, உறவினர்கள் விஷயத்திலே ஏதாவது ஒரு தப்பு நாம் செய்துவிட்டால் அந்த தப்பை அடிப்படையாக வைத்து சில உறவினர்கள் நம் மீது கோபமாக இருந்து சில நாட்கள் பேசாமல் இருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் செய்த தவறை அவர்கள் மன்னிக்க மாட்டார்களா? மன்னித்து பழையபடி அன்போடு பாசத்தோடு பழக மாட்டார்களா? யோசிப்போமா இல்லையா? ஆக மிஸ்தாஹ் பின் அசாசாவுடைய மனநிலையும் அப்படிதான் இருந்திருக்கும். இது ஒரு தவறு செய்து விட்டேன், அது தவறு என்பதை அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி அறிவித்து விட்டான். ஆனால் அபூபக்கர் என்னை மன்னிக்க மாட்டார்களா, அபூபக்கருடைய உறவினர்கள் என்னை மன்னிக்க மாட்டார்களா என்று தான் யோசித்திருப்பார். ஆக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? மிஸ்தாஹ் பின் அசாசாவை மன்னித்தார்கள். இப்படி தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? உறவுகள் விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். யாரோ நம்மை நோவினை செய்தார்கள், உறவினர்கள் யாரோ நம்மை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்களிடத்தில் பல நாட்கள் அல்லது பல வருடங்கள் கோபமாக பேசாமல் நாம் இருந்தால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு தவறை நான் செய்தால் என்னுடைய மனநிலை என்ன இருக்கும்? இந்த உறவினர்கள் என்னை மன்னித்து மீண்டும் பேச மாட்டார்களா? பழையபடி இருக்க மாட்டார்களா? நாம் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது, அவர்கள் நம்முடைய வீட்டுகளுக்கு வருவது என்று பழையபடி மாற மாட்டார்களா என்று யோசிப்போமா இல்லையா? அப்படி இருக்க நாமும் என்ன செய்ய வேண்டும்? பிறரை மன்னிக்க வேண்டும். உறவினர்களை மன்னித்து அவர்களோடு அன்பை காட்ட வேண்டும். அவர்களோடு பழையபடி என்ன செய்ய வேண்டும்? பழக ஆரம்பித்து விட வேண்டும். ஆக இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு உதாரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னை ஒரு சகோதரர், என்னுடைய ஒரு சகோதரர் இந்த காதில் என்னை திட்டிவிட்டு அசிங்கமாக தவறாக என்னை குறித்து பேசிவிட்டு இப்படி வந்து இந்த காதில் அதற்கு ஏதாவது காரணத்தை சொன்னால் மன்னித்து விடுங்கள், தெரியாமல் சொல்லிவிட்டேன், ஏதாவது இந்த காதில் திட்டிவிட்டு இந்த காதில் வந்து காரணத்தை சொன்னால் நான் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வேன். எவ்வளோ பெரிய உயர்ந்த நற்குணம் என்று பாருங்கள். நாம் என்ன செய்கிறோம்? உறவினர்கள் அல்லது நண்பர்கள் விஷயத்திலே ஏதாவது ஒரு நம்மை நோவினை செய்யும் விதமாக அவர்கள் நடந்துவிட்டால் அடுத்து வந்து தெரியாமல் சொன்னேன், மன்னித்து விடுங்கள், இது அதுன்னு சொல்லி என்ன காரணம் சொன்னாலும் உடனே கிடையாது, பல நாட்கள் கழித்து வந்து காரணம் சொன்னாலும், பல முறை சொன்னாலும் நாம் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, வேண்டும் என்று தான் செய்திருப்பான், இப்போது வந்து நடிக்கிறான், பொய் சொல்கிறான் என்று நாம் என்ன செய்வோம்? அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்கியூஸ், அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெரும்பாலும் இப்படி தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காதில் திட்டிவிட்டு அடுத்த நொடி அடுத்த செகண்ட் இங்கு வந்து தெரியாமல் திட்டிவிட்டு என்று காரணத்தை சொன்னால் அந்த காரணத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆக அன்பானவர்களே, உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் நாம் இந்த பண்பை அமல்படுத்த வேண்டும். இதே போலதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பகுதியிலும். உதாரணத்திற்கு வீட்டில் பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மாமியார் மற்றும் மருமகளுடைய பிரச்சனைகள். அந்த மாமியார் என்று இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அது என்னவோ தெரியவில்லை, ஒரு பெண் மாமியார் என்று வந்து விட்டால், மாமியார் என்று சொன்னால் மருமகளை கஷ்டப்படுத்த வேண்டும்
என்பதாக நினைத்துக் கொள்கிறார்களா என்ன தெரியவில்லை, அல்லாஹு ஆலம். நாம் படித்த மதரசாவில் ஒரு உஸ்தாத் இருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் உஸ்தாதாக மாத்திரம் இருந்த பொழுது மாணவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களிடத்தில் வகுப்பில் உட்கார்ந்து படிப்பது மட்டுமல்லாமல் வகுப்பை முடித்தவர்கள் வெளியேறும் பொழுது கூட என்ன செய்வார்கள், அப்படியே கூட செல்வார்கள், சந்தேகங்கள் கேட்பார்கள். அவர்கள் கையில் புத்தகத்தை வைத்து அப்படியே வேகமாக நடக்கும் பொழுது அப்படியே அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்வார். அவர் வீட்டுக்கு செல்வதாக இருந்தால், கடைசி வகுப்பை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சில சமயம் வீடு வரை என்ன செய்வார்கள் மாணவர்கள், அப்படி கூட செல்வார்கள், சந்தேகங்கள் கேட்க அவர்கள் பதில் சொல்ல. அதேபோல் கல்லூரிக்கு வரும்பொழுது அவர்கள் வருவதாக மாணவர்கள் பார்த்து விட்டால் கேட்டிலிருந்து என்ன செய்வார்கள், வாசலிலிருந்து அவர்கள் கூட வருவார்கள். ஆக வகுப்பில் மாத்திரம் படிப்பது மட்டுமல்லாமல் வகுப்புக்கு வெளியே கூட என்ன செய்வார்கள், கூட படிப்பார்கள். அதற்கு மற்ற ஆசிரியர்மார்கள் அது மாணவர்கள் தரக்கூடிய உதாரணம், இந்த ஆசிரியருடைய உதாரணமானது ஒரு கோழி மாதிரி. கோழியை சுற்றியே என்ன செய்வோம், அந்த கோழி குஞ்சுகள் என்ன செய்யும், அப்படி கூட அப்படி ஓடுமா இல்லையா, அப்படி தான் அவரை பார்க்கும்பொழுது அந்த காட்சி தெரியும். அப்படி இருந்தவர், ஆனால் அவர் பிரின்சிபலாக மாறியதும், கல்லூரிக்கு அவர் பிரின்சிபலாக நியமிக்கப்படுகிறார், பிரின்சிபலாக மாறியதும் அந்த மாணவர்கள்லாம் விட்டு விலகி விட்டார்கள். காரணம், பிரின்சிபலாக இருந்தால் ஓரளவுக்கு கடினமாக நடந்து கொண்டால் தான் என்ன செய்ய முடியும், ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்க முடியும், இல்லை என்றால் சமாளிக்க முடியாது. நார்மலாக ஒரு உஸ்தாதாக மாத்திரம் இருந்தபொழுது அவருடைய குணம் மிக சாஃப்டான ஒரு குணமாக இருந்தது. ஆனால் பிரின்சிபலாக மாறியதும் ஓரளவுக்கு கடினமாக நடந்து கொண்டால்தான், ஓரளவுக்கு கடுகடுப்பாக நடந்து கொண்டால்தான் ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள், ஸ்டூடெண்ட்ஸு அந்த பிரின்சிபலையே ஓட்ட ஆரம்பித்து விடுவார்கள். ஆக அந்த அடிப்படையில் தன்னுடைய குணத்தை லேசாக மாற்றியதும் மாணவர்களாக விட்டு போய்விட்டார்கள். வகுப்பில் படிப்பதோடு சரி, இப்படி ஆகிவிட்டார்கள். ஆக இப்படி பிரின்சிபல் என்று சொன்னால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்வது போல், மாமியார் என்று சொன்னால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று இந்த பெண்கள் எண்ணிக்கொள்கிறார்களா என்ன தெரியவில்லை. நார்மலாக பார்த்தால் நல்ல பெண்மணி, மாமியார் என்று வந்துவிட்டால் அவ்வளவு மோசமானவர்களாக பல பெண்கள் மாறி விடுகிறார்கள், அல்லாஹ் நாடிய சில பெண்களை தவிர. ஆக அந்த மாமியார் என்பவள் இந்த ஹதீஸை அமல்படுத்தினால் அவர்கள் தன்னுடைய மருமகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருப்பார்களா இல்லையா, யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் இவர்களே மருமகளாக இருந்த பொழுது என்ன ஆசைப்பட்டிருப்பார்கள், என்னுடைய மாமியார் எனக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து என்னை பார்க்க வேண்டும், நல்ல விதத்தில் நடத்த வேண்டும், என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை நல்ல விதத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டிருப்பார்கள். ஆக அவர்கள் மருமகளாக இருந்த காலத்தை நினைத்து கொண்டாலே எந்த மாமியாரும் தன்னுடைய மருமகளை நோவினை செய்ய மாட்டார்கள், கஷ்டப்படுத்த மாட்டார்கள். இது மாத்திரமல்ல, அந்த மாமியாருக்கே ஒரு பெண் பிள்ளை என்று இருந்தால் தன்னுடைய பெண் பிள்ளை குறித்து அவர்கள் என்ன ஆசைப்படுவார்கள், என்னுடைய பெண் பிள்ளை எந்த வீட்டுக்கு செல்கிறாளோ அங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமியார் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தாலும் மாமியார் இறந்து போன நிலையில் இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது போன பிறகு இறந்து விட்டால் நல்லது என்று சில வீடுகளில் இப்படி ஆசைப்படுகிறார்கள். தேவைப்பட்டால் பத்துவா செய்கிறார்கள், சீக்கிரமாக இறந்து தொலைந்து போனால் என்னுடைய மக்கள் சந்தோஷமாக வாழ்வாள் என்று. சரி, ஒரு பேச்சுக்கு அங்கு மாமியார் இருந்தாலும் என்ன செய்வார்கள், ஆசைப்படுவார்கள், தாய் மாதிரி இருந்து என்னுடைய மகளை கவனிக்க வேண்டும், என்னுடைய மருமகன் என்னுடைய மகளை நல்ல விதத்தில் பார்க்க வேண்டும், வீட்டு வேலைகளில் என்னுடைய மருமகன் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். ஆனால் அதே மருமகள் என்று வரும்பொழுது அப்படி அந்த சீன், அந்த காட்சி அப்படி மாறிவிடும். சொந்த மகன் ஏதாவது வைஃபுக்கு உதவி செய்தால், நீ எதுக்கு ஆம்பளை எதுக்கு வேலை செய்கிறாய் என்று சொல்லி தடுப்பது, அங்கே அப்படியே அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே மாறிவிடும். இது என்னது, முனாஃபிக் தனமான நயவஞ்சகத்தனமான ஒரு வேலை தானே, இரண்டு முகங்கள். ஆக தனக்காக ஒரு சட்டம், பிறருக்கு ஒரு சட்டம், இது ஒரு மூமினுடைய அஹ்லாக் கிடையாது. ஆக அந்த மாமியாராக இருக்கக்கூடியவள் தன்னுடைய பழைய காலத்தை, மருமகளாக இருந்த காலத்தை யோசித்து பார்த்தாலே, தனக்காக நாம் எதை விரும்பினோம் அதை தானே தன்னுடைய மருமகளுக்காக நாம் விரும்ப வேண்டும் என்று யோசித்தாலே அவர்களுடைய நடத்தை எல்லாமே மாறிவிடும். அல்லது தன்னுடைய மகளுக்காக நாம் என்ன விரும்புகிறோமோ அதே போலதானே பிறருடைய மகளுக்காக நாம் விரும்ப வேண்டும் என்று அவர்கள் யோசித்தாலே அவர்களுடைய குணங்கள் எல்லாமே மாறிவிடும். இதே போல்தான் நண்பர்களே, பயணங்கள், நாம் பயணம் செய்கிறோம், பயணத்தில் இருக்கும் பொழுது நாம் தனக்காக எதை விரும்புகிறோமோ அதையே பிறருக்காக விரும்பினால் நாம் என்ன செய்வோம், பயணத்தில் சக மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். பிறருடைய கஷ்டத்தை நிற்கிறார்களே ரொம்ப நேரமாக, சரி இடத்தை கொடுக்கலாம் உட்காருவதற்கு என்று என்ன செய்வோம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். அதேபோல் வியாபாரம் செய்யும் பொழுது நாம் ஒரு பொருளை விற்பனை செய்பவர்களாக இருந்தால் என்ன ஆசைப்படுவோம், நல்ல ரேட்டுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும் விதத்தில் யாராவது இந்த பொருளை வாங்க மாட்டார்களா? அதே பொருளை வாங்கக்கூடியவர்களாக இருந்தால்
ஏமாத்தாமல் மோசடி செய்யாமல் நல்ல பொருளை, குவாலிட்டியான பொருளை, தரமான பொருளை இவர்கள் விற்பனை செய்ய வேண்டும். என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, அளவையிலும் நிறவையிலும் என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது என்று விரும்புவோமா இல்லையா? ஆக அதே நிலையில்தான் நாம் இருந்து என்ன செய்ய வேண்டும்? வியாபாரம் செய்ய வேண்டும். பொருள் விற்பனை செய்பவர்களாக இருந்தால் யாரையும் குறையுள்ள பொருளை விற்பனை செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதே பொருளை வாங்கக்கூடியவர்களாக இருந்தால் நியாயமான விலையை கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாங்க வேண்டும். யாரையும் நஷ்டவாளியாக ஆக்கக்கூடாது. இதற்கான ஒரு உதாரணம் தான் ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி என்கிற சஹாபியுடைய மிக சிறந்த உதாரணம். அவர்கள் தன்னுடைய அடிமை என்ன செய்தார்கள்? மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நல்ல குதிரை வாங்கி வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த அடிமை என்ன செய்கிறார்? ஒரு நல்ல குதிரையை, தரமான குதிரையை 300 திர்ஹம்களுக்கு, அநேகமாக 300 வெள்ளி காசுகளுக்கு வாங்கி வருகிறார். அந்த குதிரையை பார்த்ததும் அவர்கள் விலையை விசாரித்தார்கள். அந்த அடிமை சொன்னார்கள் 300 திர்ஹம்கள். ஆனால் குதிரையை பார்த்தால் அப்படி தெரியவில்லை, இன்னும் விலை அதிகமாக இருக்குமோ என்று சொல்லும் அளவிற்கு குதிரை இருந்தது. ஆக என்ன செய்தார்கள்? இந்த குதிரை விற்பனை செய்த குதிரைக்காரர் யார், அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அங்கு போய் அந்த நபரை சந்தித்து என்ன செய்தார்கள்? நீங்கள் விற்பனை செய்த இந்த குதிரையை, 300 திர்ஹமுக்கு விற்பனை செய்த குதிரையை இன்னும் ஒரு 100 திர்ஹம் கொடுத்து நான் 400 திர்ஹமுக்கு வாங்க விரும்புகிறேன், உங்களுக்கு ஓகேவா என்று கேட்க, ஆம் ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து என்ன செய்தார்கள்? சரி, இந்த குதிரைக்கு மேலும் ஒரு 100 திர்ஹம் கொடுத்து 500 திர்ஹமுக்கு நான் வாங்க விரும்புகிறேன், ஓகேவா என்று சொல்ல, ஆம் ஓகே. அடுத்து என்ன செய்தார்கள்? சரி, நான் இந்த குதிரையில் ஒரு முறை உட்கார்ந்து சவாரி செய்து பார்க்கலாமா? சவாரி செய்து அந்த குதிரையுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து, இல்லையே நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் தரமான குதிரையாக இருக்கிறதே, ஆக 600 திர்ஹமுக்கு நான் வாங்க விரும்புகிறேன், 700 திர்ஹமுக்கு, 800 திர்ஹம் என்று சொல்லி 100 திர்ஹமாக அதிகப்படுத்தி இறுதி நினைச்சுகிறார்கள். 300 திர்ஹமுக்கு ஏற்கனவே வாங்கிய குதிரையை 800 திர்ஹமுக்கு இறுதியில் என்ன செய்தார்கள்? வாங்கி வந்தார்கள். பார்த்த மக்கள் அல்லது அந்த அடிமை ஆச்சரியப்பட்டு, என்ன பைத்தியம் கீத்தியம் பிடித்து விட்டதா இவருக்கு என்று யோசித்து கேட்டார்கள், எதற்காக இப்படி செய்தீர்கள்? 300 திர்ஹமுக்கு வாங்கிய குதிரையை மீண்டும் 500 திர்ஹம் கூடுதலாக கொடுத்து 800 திர்ஹமுக்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு ஜரீர் பின் அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து பைஅத் வாங்கினார்கள், உறுதிமொழி வாங்கினார்கள். அந்த உறுதிமொழியை வாங்கிய பொழுது ரசூல் அவர்கள் பிரத்யேகமாக என்னிடத்தில் வாங்கிய இன்னொரு உறுதிமொழி தான் அன்-நுஸ்ஹு லிகுல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்காக நீங்கள் நலம் நாடுவீர்கள் என்று சொல்லுங்கள். ஆக பாருங்கள், அந்த குதிரை வியாபாரி உடைய இடத்தில் நாம் இருந்தால், இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த இடத்தில் நாம் இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? அவசரமாக நான் இந்த குதிரையை விற்பனை செய்ய வேண்டும், எனக்கு தேவை 300 திர்ஹம் தான், ஆனால் இருந்தாலும் யாராவது அதிகமான காசை கொடுத்து வாங்க மாட்டார்களா, நல்ல ரேட்டை கொடுத்து வாங்க மாட்டார்களா என்று தானே யோசிப்பார். ஆனால் ஏதோ அவசரம், அவருக்கு 300 திர்ஹம் கொடுத்து அவர்கள் சென்று விட்டார். ஆக அவருடைய அந்த வியாபாரியுடைய நிலையில் இருந்து நாம் யோசித்து பார்த்தால், நல்ல தரமான குதிரை 800 திர்ஹமுக்கு வாங்க வேண்டிய குதிரையை 300 திர்ஹமுக்கு வாங்கி இருக்கிறாரே, பாவம் என்ன அவசரமோ என்ன தேவையோ என்று சிந்தித்து பார்த்து நாம் என்ன செய்வோம்? அதற்குரிய விலையை கொடுத்து வாங்கி வருவோம். இதே பிறருடைய கஷ்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள்? அவருடைய அவசரம், அவருடைய தேவை, அது எனக்கு தேவையில்லை, 300 திர்ஹமுக்கு ஓகே என்று சொல்லிவிட்டார், எனக்கு கிடைத்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ் என்று சென்று விடுவார்கள் கடந்து. ஆக அன்பானவர்களே, இப்படி பல உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம்? சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக வாழ்க்கையின் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப வாழ்க்கை, அது வியாபாரம், அல்லது அது பயணம் தொடர்பான விஷயங்கள், அல்லது பள்ளிவாசல் தொடர்பான விஷயங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை அமல்படுத்தினால் நம்முடைய நற்குணங்கள் எல்லாமே சிறப்பாக ஆகிவிடும். யாரை குறித்தும் நாம் புறம் பேச மாட்டோம். காரணம், பிறர் நம்மை குறித்து புறம் பேசுவது நமக்கு பிடிக்காது. நமக்கு புறம் பேசுவது பிடிக்காது என்று சொன்னால் பிறரை குறித்து நாம் புறம் பேசக்கூடாது. யாரையும் பார்த்து நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். காரணம், நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து பொறாமைப்படுவது நமக்கு பிடிக்காது. ஆக நாமும் என்ன செய்யக்கூடாது? யாரை குறித்தும் பொறாமைப்படக்கூடாது. நாம் யாரையும் திட்டமாட்டோம், தகாத வார்த்தைகளை யாருக்காகவும் பயன்படுத்த மாட்டோம். காரணம், என்னை பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாது? தகாத வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது என்று நாம் தன்னை குறித்து விரும்புகிறோம் என்று சொன்னால், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இந்த ஹதீஸை சிந்தித்து பார்த்து இந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்துவோம் என்று நாம் முயற்சி செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நற்குணங்கள் வந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும்
நற்குணங்கள் தொடர்பான எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய இந்த ஹதீஸை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவானாக. இந்த ஹதீஸை வாழ்க்கையில் அமல்படுத்தி ஈமானில் பரிபூர்ணத்தை அடைந்த மக்களாகவும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படும் நர்பாக்கியசாலிகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கிருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.